نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ليحق الحق ويبطل الباطل ولو كره المجرمون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: اللهم إن تهلك هذه العصابة لا تعبد في الأرض كما قال عليه الصلاة والسلام. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ரமதானினுடைய பாதி ரமதானை நாம் கடந்து சிறப்பிற்குரிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிய இஸ்லாத்தின் ஆரம்பமான முதல் கட்ட இந்த இஸ்லாம் எழுச்சி பெறுவதற்கும் இந்த உலகத்தில் நிலை பெறுவதற்கும் நடைபெற்ற ஒரு சத்தியமான ஒரு போர் முஸ்லிம்களை அத்தனை காலம் துன்புறுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கூட அவர்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி வந்த அந்த முஸ்லிக்கீன்கள் மக்காவினுடைய இறை நிராகரிப்பாளர்களோடு நடந்த முதல் போர் பத்ர் போர். நமக்கெல்லாம் தெரியும், இந்த பத்ர் போர் இல்லை என்றால், இந்த பத்ர் போரில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு மட்டும் இல்லை என்றால், அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நாம் எல்லாம் இன்று முஸ்லிம்களாக இருப்போமா என்பதே சந்தேகம்தான். அவர்களுக்கு அடுத்த கட்டம் அவர்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை மார்க்கமாக பெற்று வாழ்வதற்கு காரணமாக இருந்த ஒரு போர் இந்த பத்ர் போர். எனவே சாதாரணமாக இதை ஒரு போர் என்று சொல்லி மட்டும் கடந்துவிட முடியாது. இந்த மார்க்கத்தில் முதலாக இஸ்லாத்தினுடைய எழுச்சியை துவங்குவதற்காக தொடுக்கப்பட்ட போர், தங்களுடைய மார்க்கத்தையும் தங்களுடைய இன்னுயிரையும் இந்த உலகத்தில் நிலை பெறச் செய்வதற்காக நடந்த போர் பத்ர் போர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அந்த போரில் பிரித்து காட்டினான். யார் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள் என்பதையும், அல்லாஹ்வை எதிர்த்து யார் அங்கு போர் செய்தார்கள் என்பதையும் காட்டினான். எனவே இந்த பத்ர் போரினுடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்ப்போம். அதற்கு பிறகு பத்ர் சஹாபாக்களினுடைய புனித பெயர்களை படித்து நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த ஒரு பெயர்களை படித்து நம்முடைய துஆக்களை கேட்போம். ஆரம்பமாக இந்த போர் நடந்ததற்கான காரணம் என்ன? இந்த போர் எதற்காக இஸ்லாத்தில் இவ்வளவு முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது? இந்த போரில் கலந்த முஸ்லிம்கள் ஏன் காலம் முழுக்க போற்றப்படுகின்றார்கள்? அவர்கள் நினைவிலே நிலை நின்று இருக்கின்றார்கள். இந்த போரினால் முஸ்லிம்களினுடைய சமூகத்திற்கு ஏற்பட்ட ஒரு பலன் என்ன என்பதனுடைய பின்னணியில் இந்த வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். முஸ்லிம்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் மக்காவில் தங்களுடைய நபித்துவ பிரச்சாரத்தை, இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை அந்த மக்களுக்கு போதித்து வந்தார்கள். 13 ஆண்டு காலம் பல துன்பங்களும் துயரங்களுக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். பிறகு இந்த பூமியில் நமக்கான மார்க்கத்தை நாம் இந்த மார்க்கத்தோடு வாழ்வதே கஷ்டம், கடினம் என்ற நிலையில் தான் அவர்கள் அந்த மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்ந்து தங்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய எல்லா குழந்தைகளோடு அப்படியே அந்த ஊரை விட்டும் வெறுங்கையோடு அவர்கள் அப்படியே மதீனாவிற்கு புலம்பெயர்ந்தார்கள். மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் நடந்ததுதான் இந்த பத்ர் போர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டு சராசரியாக 15 ஆண்டுகள் ஆகிவிட்டன. முஸ்லிம்கள் ஹிஜ்ரத் செய்த பிறகு அவர்களுடைய பொருட்கள், அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் மக்காவில் தான் இப்பொழுது இருக்கின்றது. மக்காவில் இருந்த முஸ்லிம்களுடைய செல்வங்களை எல்லாம் அபூ சுஃபியான், குறைஷிகளுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர், அவருடைய தலைமையில் ஒரு வாணிப கூட்டம், ஒரு வணிக குழு கிளம்புகின்றது. முஸ்லிம்களுடைய பொருட்கள், அவர்களுடைய அந்த மக்காவாசிகளுடைய பொருட்கள், சரக்குகள் அனைத்தையும் எடுத்து அன்றைய காலத்தில் பேரரசு என்று போற்றப்பட்ட 2 பேரரசுகள் இருந்தன. ஒன்று ரோம் நாடு, இன்னொன்று பாரசீகம். அந்த ரோம் நாட்டில் தங்களுடைய தங்களுடைய வணிக பொருட்களை எல்லாம்
விற்று அங்கு வருவதற்காக, விற்று அங்கு செல்வத்தை லாபத்தை ஈட்டி வருவதற்காக இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் முஸ்லிம்களுடைய செல்வத்தையும் முஸ்லிம்களுடைய பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுடைய சரக்குகளையும் எடுத்துக்கொண்டார்கள். அபூ சுஃபியானுடைய தலைமையில் கிளம்புகின்றது. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? 10 நபர்களை மட்டும் கொண்ட ஒரு குழுவை அனுப்பி வைக்கின்றார்கள். அபூ சுஃபியானை மடக்கி அவர்களுடைய செல்வத்தை திரும்ப பெறுவதற்காக. அவர்கள் அந்த 10 நபர்கள் மதீனாவிலிருந்து வருகின்றார்கள். அபூ சுஃபியானுக்கும் தெரிந்து விட்டது, முஸ்லிம்கள் நம்மை தாக்க வருகின்றார்கள், அவர்கள் நம்மை எதிர்ப்பட வருகின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு அபூ சுஃபியான் கரையோரமான வழியை தேர்ந்தெடுத்தார். ஷாம் நாட்டிற்கு இப்பொழுது செல்ல வேண்டும். ரோம் நாட்டினுடைய தலைநகரம் ஷாம் நாடு. அங்குதான் வியாபார இயந்திரமாக முழு உலகத்திலேயும் அந்த ஷாம் நாடு அன்று மிகப்பெரிய ஒரு வணிக ஸ்தலமாக திகழ்ந்து வந்தது. இப்பொழுது அபூ சுஃபியானுடைய தலைமையில் கொண்ட அந்த குழு, சிறு வாணிப குழு, மதீனாவினுடைய வழியை கரையோரமாக தேர்ந்தெடுக்கின்றார்கள், முஸ்லிம்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக. பிறகு அவர்கள் அங்கு போய் சென்று அடைந்து விடுகின்றார்கள். ஷாம் நாட்டிற்கு அவர்களுடைய வாணிப குழு சென்று அடைந்து விடுகின்றது. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியான் மீண்டும் வருவதற்கு ஒரு சில வாரங்கள், 1 வாரங்கள் ஆகும், 1 வாரத்திற்குள்ளாக நாம் அவர்களை மடக்கி பிடித்து அவர்கள் லாபத்தை ஈட்டி வந்த அந்த செல்வத்தை எல்லாம் கவர்ந்து கொள்ளலாம், அவர்களிடமிருந்து நாம் பறித்துக் கொள்ளலாம் என்பதற்காக திட்டத்தை தீட்டுகின்றார்கள். அபூ சுஃபியான் முஸ்லிம்கள் நமக்கு எதிராக படையெடுக்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதை அறிந்து கொண்டு வம்தமுல் பஸரி என்று சொல்லப்படக்கூடிய வம்தமுல் கிஃபாரி என்ற அவருடைய அந்த கூட்டத்தில், அந்த வணிக கூட்டத்தில் இருந்த ஒரு நபரை மக்காவிற்கு அனுப்பி வைக்கின்றார். முஸ்லிம்கள் நமக்கு எதிராக படையை திரட்டி வருகின்றார்கள் என்ற செய்தியை சொல்வதற்காக. அந்த வம்தமுல் கிஃபாரி எந்த அளவிற்கு ஒரு குதிரைப்படை வீரராக இருந்தார் என்றால், கண் சிமிட்டும் நேரத்தில் பல மைல்களை கடக்கக்கூடிய ஒரு திறமை அவரிடத்தில் இருந்தது. எனவே அவரை அனுப்புகின்றார் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சுஃபியான் அதுவரை இஸ்லாத்தை ஏற்கவில்லை, முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் இருக்கின்றார், குறைஷிகளுடைய மிகப்பெரிய தலைவர். அவருடைய கூட்டத்தில் இருந்த இந்த வம்தமுல் கிஃபாரி என்ற நபரை அனுப்பி வைக்கின்றார். இவர் என்ன செய்கின்றார்? வரும் வழியில் தன்னுடைய சட்டையெல்லாம் கிழித்துக் கொண்டு அவருடைய அந்த குதிரையினுடைய மூக்கையும் வெட்டி விடுகின்றார். வெட்டிவிட்டு அவர் வரக்கூடிய சமயத்தில் நுழைவாயில் அவர் கத்திக்கொண்டே வருகின்றார். நம்மை தாக்க எதிரிகள் இருக்கின்றார்கள், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய அந்த வணிக கூட்டம் எல்லாமே பாதிப்பாக மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் இருக்கின்றது, நமக்கு உதவி தேவை, ரைட் என்று அந்த போர்க்களத்திற்காக ஒரு அபாய குரலை அவர் எழுப்பிக் கொண்டே வருகின்றார். குறைஷிகள் புரிந்து கொண்டார்கள். குறைஷினுடைய தலைவர்கள் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போன்ற பெரும் தலைவர்கள் இந்த கூக்குரலை கேட்டு, அபாய குரலை கேட்டு அங்கு திரளுகின்றார்கள். பிறகு அங்கிருந்து தான் மக்காவினுடைய படையும் கிளம்புகின்றது. மிகப்பெரிய படையை திரட்டுகின்றான் அபூ ஜஹல். நாம் இந்த வரலாற்றை மட்டும் பார்ப்போம். அபூ சுஃபியான் இப்படி அவருடைய பந்தோபஸ்துக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக மக்காவில் இருந்து படையை அழைப்பதற்காக அவருடைய செயல் தொடங்கிவிட்டது. இங்கு மக்காவிலிருந்தும் ஆட்கள் கிளம்புகின்றார்கள். மக்காவில் சராசரியாக 1000 பேர் கொண்ட படை. இவர்களிடத்தில் இருந்த செல்வ பலம், இவர்களிடத்தில் இருந்த அந்த எல்லா செல்வங்களையும் ஒன்று திரட்டி கொண்டு மதீனாவிற்கு வருகின்றார்கள். இவர்களிடத்தில் இருந்த படை பலம் 1000 பேர், கிட்டத்தட்ட குதிரைப்படை வீரர்கள், குதிரை மட்டும் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள், கணக்கில் அடங்கா ஒட்டகங்களை கொண்டு வருகின்றார்கள். தினமும் அதை வெட்டி சாப்பிடுவதற்காகவும், பிறகு உருக்கு சட்டைகள், ஆயுதங்கள் எல்லாம் 100 கணக்கான ஆயுதங்களை தங்களோடு கொண்டு அந்த மிகப்பெரிய ஒரு படை அங்கிருந்து கிளம்புகின்றது. இது முஸ்லிம்கள், எதிரிகள் படை திரட்டி கொண்டு வருகின்றார்கள். முஸ்லிம்களுடைய நிலையை நாம் இங்கு பார்க்கின்றோம். மதீனாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷூரா செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை எதிரிகள் தாக்க வருகின்றார்கள், நம்மை அழிப்பதற்காகவும், நம்மோடு வேரோடு நம்முடைய பகையை அவர்கள் தீர்த்து கொள்வதற்காகவும் கங்கணம் கட்டி கொண்டு அங்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு அந்த சபை அங்கு கூடுகின்றது. சஹாபாக்களினுடைய அந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எல்லா சஹாபாக்களிடத்திலும் மஷூரா கேட்கின்றார்கள். குறிப்பாக முஹாஜிரின் சஹாபாக்கள், புலம்பெயர்ந்து வந்த சஹாபாக்களும் ஒரு புறம் இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் மதீனாவில் வசித்து வந்த அந்த சஹாபாக்களும் இன்னொரு புறம் இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொருவராக எழுந்து அவர்களுடைய மஷூராவை, ஆலோசனையை சொல்கின்றார்கள். குறிப்பாக சஹாபாக்களில் மிக முக்கியமான மூத்த சஹாபாக்களான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் எழுந்து சொல்கின்றார்கள், நாம் போர் செய்யலாம். இத்தனை காலம் நம்மை கொடுமைப்படுத்தி நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு கூட அனுமதிக்காத இந்த மக்களிடத்தில் நாம் போர் செய்து நம்முடைய மார்க்கத்தை இங்கு நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆலோசனையை தருகின்றார்கள். அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபிகள் எல்லாம் ஆலோசனை தந்து அங்கு அமர்ந்து விடுகின்றார்கள். சஹாபாக்களிடத்தில் மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கின்றார்கள், ஃபனஷீரு, என்னிடத்தில் மஷூரா, உங்களுடைய ஆலோசனையை கூறுங்கள் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். ரசூலுல்லாஹிற்கு அப்பொழுதும் திருப்தி அளிக்கவில்லை. ஏனென்றால் முஹாஜிர் சஹாபாக்கள் அவர்கள் போரில் கலந்து கொள்வது இயல்புதான். அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அங்க தங்களுடைய சொந்த இடத்தில் இருந்து அவர்கள் நாடோடு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். ஆனால் முஹாஜிர் சஹாபாக்கள் அப்படி, அன்சாரி சஹாபாக்கள் அப்படி கிடையாது. அங்கு வசித்து வந்த, மதீனாவில் வசித்து வந்த சஹாபாக்கள், அன்சாரிகள், அவர்கள் போரில் கலந்து கொள்வதற்கான எந்த ஒரு காரணமும் அவர்களுக்கு கிடையாது. எனவே சஹாபாக்களிடத்தில் பார்த்து ரசூல் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள், உங்களுடைய ஆலோசனை தாருங்கள். பிறகு அங்கிருந்த அந்த அன்சாரிகளுடைய ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொல்கின்றார்கள். அந்த வரலாற்றில் வைர எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஈயானா துரீது யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களை பார்த்தா நீங்கள் சொல்கின்றீர்கள், நாங்கள் உங்களுக்கு மஷூரா செய்ய வேண்டும் என்று தானே விரும்புகின்றீர்கள். பிறகு அவர்கள் சொல்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றது அவனின் மீது ஆணையாக, லவ் அமர்தனா அன் நகீவஹா ஃபில் பஹர் லஅக்தனாஹு, நீங்கள் எங்களை கடலிலே விழுவதற்கு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் விட தயாராக இருக்கின்றோம். நீங்கள் தயங்க வேண்டாம், நீங்கள் எது இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் உங்களோடு துணையாக இருக்கின்றோம், உங்களோடு தோளோடு தோள் என்று உங்களிடத்தில் போர்க்களத்தில் புகுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, வாலிபரான அந்த சஹாபி, அந்த கூட்டத்திற்கு தலைவரான அவர்கள் எழுந்து வீர முழக்கத்தை ரசூலுல்லாஹிடத்திலே ஒலிக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகமகிழ்ந்து அவர்களுக்காக துஆ செய்து பிறகு அந்த மதீனாவில் இருந்து முஸ்லிம்களுடைய படை கிளம்புகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சுவனத்தை பற்றி நன்மாராயம் கூறினார்கள். மேலும் இந்த போரில் கலந்து கொண்டு ஷஹீதாவர் ஆகக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள், மிகப்பெரிய சோபனங்கள் சுவனத்தில் உள்ளது என்பதை எல்லாம் நன்மாராயம் கூறிவிட்டு அவர்களை ஆர்வப்படுத்தினார்கள். கிட்டத்தட்ட 313 சஹாபாக்கள் ஒன்று திரள்கின்றார்கள். அந்த போர்க்களத்தில் புகுவதற்காக, போர்க்களத்தில் தோளோடு தோள் நின்று சண்டையிடுவதற்காக, இந்த மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலை பெற செய்வதற்காக, அசத்தியத்தை ஒழித்து சத்தியத்தை இவர்கள் நிலைநாட்டுவதற்காக அந்த 13 சஹாபாக்கள் ஒன்று திரள்கின்றார்கள். அங்கு மதீனாவினுடைய படை கிளம்புகின்றது. சராசரியாக கரெக்டா சொல்ல போனா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் 12ஆம் பிறை, ரமலானினுடைய இந்த 12ஆம் பிறையிலிருந்து தான் அவர்கள் கிளம்புகின்றார்கள். போர் நடந்தது 17ஆம் பிறையில் தான் போர் நடக்கின்றது. அவர்கள் கிளம்பக்கூடிய தேதி, கிளம்பக்கூடிய பிறை 12ஆம் பிறை. மதீனாவிலிருந்து 313 சஹாபாக்கள் கிளம்புகின்றார்கள். அவர்களிடத்தில் இருந்த ஆயுதங்கள், அவர்களிடத்தில் இருந்த அந்த வாகனங்கள் எல்லாமே குறைவு. 70 ஒட்டகங்கள் மட்டும்தான். அவரிடத்தில் இருந்த உருக்கு சட்டைகள் 6 உருக்கு சட்டைகள். அவர்களிடத்தில் இருந்த குதிரை வெறும் 2 தான். அந்த 2 குதிரைகளில் மிகப்பெரிய போர்க்களத்தில் வீரர்களான சில சஹாபாக்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், மிக்தாத் இப்னு அதீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அவர்களிடத்தில் அந்த 2 குதிரைகள் ஒப்படைக்கப்பட்டது. பிறகு உருக்கு சட்டை 6, 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள், இப்படி சொற்பமான ஆயுத பலமும் மிக குறைவு, ஆட்களுடைய பலமும் மிக குறைவு. பிறகு அவர்கள் நடைப்பயணத்தை துவங்குகின்றார்கள். சில சஹாபாக்கள் எல்லாம் வரலாற்றில் எழுதுகின்றார்கள், ஆயுதம் இல்லாத சஹாபாக்கள் அந்த பேரிச்சம்பரம் மரத்தினுடைய கிளைகளை உடைத்துக் கொண்டு வந்தார்களாம். இப்படி ஒரு
பலகீனமான சூழ்நிலையில் முஸ்லிம்கள் அங்கிருந்து கிளம்புகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படையை பார்த்து கண்ணீர் ஒழுக பத்ர் போர் நடப்பதற்கு முந்தைய தினம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த இரவு முழுக்க துஆவிலேயும் அந்த சஜ்தாவிலேயும் தான் ரசூலுல்லாஹினுடைய தலை இருக்கின்றது. அவர்கள் எழவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து ரசூலுல்லாஹியை சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அதிகமாக துஆ கேட்டு விட்டீர்கள், நாளை போர் துவங்க இருக்கின்றது, இன்னும் நீங்கள் உங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள், நாளைய போரிற்கான தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும், எனவே நன்றாக தூங்கிவிடுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆறுதல் கூற வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்பொழுதும் திருப்தி அளிக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். போர்வையும் அழுகையுமாய் இருந்து கொண்டு தங்களுடைய மிகச்சிறிய கூட்டம் இந்த உலகத்தில் அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலை பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய உயிர் தியாகமும் ஒரு பக்கம் வேண்டும். இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் வேரோடு பிடுங்கி விடப்படும். அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த இறை கொள்கை ஏகத்துவம் இந்த உலகத்தில் இருக்காது என்ற நிலையில் ரசூலுல்லாஹினுடைய கண்ணீர் அங்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹினுடைய அழுகையும் சஜ்தாவுமாக அந்த இரவை கழிக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதலாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக கனவிலே முஷ்ரிக்கீன்களுடைய படையை மிக குறைவாக காட்டுகின்றார். அவர்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம்கள் அனைவருக்குமே அல்லாஹ் அதையும் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய கனவிலே அந்த எதிரி படையினரை மிகச் சிறியதாக நாம் காட்டினோம். ஏனென்றால் நீங்கள் போர்க்களத்தில் குடிக்கும் பொழுது, அந்த போர்க்களத்தில் நுழையும் பொழுது எதிரிகளை பார்த்து நீங்கள் அஞ்சக்கூடாது, நீங்கள் விரண்டு ஓடிவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய மனதையும் ஸ்திரப்படுத்த வேண்டும், அவர்களை திடம்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கனவிலே இப்படி ஒரு காட்சியை காட்டுகின்றான். காலை ஆகின்றது, போரிற்கான தயாரிப்பு. போர் எங்கு நடக்கின்றது? பத்ர் போர். மதீனாவில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலை தூரம், தென் கிழக்கினுடைய 80 கிலோமீட்டர் அப்பால், 80 கிலோமீட்டருக்கு அப்பால் நடக்கின்ற ஒரு போர் தான் இந்த பத்ருடைய இடம். அங்குதான் இருக்கின்றது, அங்குதான் இந்த போர் நடக்கின்றது. முஷ்ரிக்கீன்கள் வந்து அங்கு கூடாரம் அடித்து விட்டார்கள். அங்கு கூடாரம் அடித்து அவர்கள் மிகப்பெரிய சல்லாபத்தில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களுடைய அந்த உலக ஆசையை அவர்கள் அங்கு காட்டுகின்றார்கள். ஆடல் அழகிகளுடன் அங்கு பாடலும் ஆடலுமாக இருக்கின்றது. நம்மை யாரும் அழித்து விட முடியாது என்ற அகங்காரம் தலைகணமும் பிடித்து அவர்கள் அந்த இரவை கழிக்கின்றார்கள். ஆனால் இங்கு முஸ்லிம்கள் இறை நம்பிக்கையோடு அந்த கூட்டம் இந்த உலகத்தில் நிலை பெற வேண்டும் என்பதற்காக இறைவனை பிரார்த்தித்து அவர்கள் இறை நம்பிக்கையோடு வருகின்றார்கள். முஸ்லிம்கள் வெறும் 313. இங்கு எதிரி படையினுடைய எண்ணிக்கை 1000. வரலாற்றில் இதுவரை நடைபெறாத அதிசயத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். எதிரி படை அவ்வளவாக இருந்தாலும், அவ்வளவு பெரிய எதிரிகளுடைய எண்ணிக்கை இருந்தாலும், படைபலமும் அவருடைய ஆட்கள் பலமும் ஆயுத பலம் எல்லாமே இருந்தது. ஆனால் முஸ்லிம்களிடத்தில் இருந்தது வெறும் ஈமானும் அவர்களுடைய அந்த இறை நம்பிக்கை மட்டும்தான். அதுதான் அவர்களுடைய கையில் இருந்தது. அவர்கள் அங்கு களத்தில் குதிக்கின்றார்கள், களத்தில் நுழைகின்றார்கள். ஆரம்பமாக அதற்கு முன்னால் பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்பதை வேவு பார்ப்பதற்காக, அவர்களை உளவு பார்ப்பதற்காக 3 சஹாபாக்களை அனுப்புகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு, சுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 3 சஹாபிகள் அங்கு சென்று அந்த குறைஷிகளில் இருந்த 2 மனிதர்களை பிடித்து வருகின்றார்கள். பிறகு அவரிடம் விசாரிக்கப்பட்டு பிறகு முஷ்ரிக்கீன்கள் 1000 பேர் கொண்ட எண்ணிக்கையில் வந்திருக்கின்றார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகின்றது. இதுவெல்லாம் முந்தைய நாள் நடந்த விஷயங்கள். அடுத்த நாள் பத்ர் போர் துவங்க இருப்பதற்கு முன்னால் பல அதிசயங்கள் நடந்தது. நாம் சுருக்கத்தை மட்டும் பார்ப்போம். அந்த பத்ர் போர் நடக்கும் பொழுது என்ன நடந்தது என்பதை பார்க்கின்றோம். பத்ர் போர் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக கங்கடம் கொட்டி வந்த எதிரிகளை துவம்சம் செய்த போர், அசத்தியத்தை இந்த உலகத்தில் வேரோடு அடித்து பிடுங்கிய போர். அந்த போர் நடக்கும் பொழுது பொதுவாகவே அந்த காலகட்டத்தில் போர் நடப்பதற்கு முன்னால் 3 நபர்கள் அல்லது அந்த எதிரி படையும் இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய படையில் உள்ள முக்கியமான சில தளபதிகள் போர் செய்வார்கள். அதிலே 3 நபர்கள் இங்கிருந்து முஷ்ரிக்கீன்கள், எதிரி படையில் இருந்து மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் இருந்து 3 பேர் வந்து நிற்கின்றார்கள் களத்தில். அதிலே உத்பா, ஷைபா, அதே போன்று இன்னொரு நபர். இந்த 3 நபர்களும் முஸ்லிம்களை பார்த்து சொல்கின்றார்கள், எங்களோடு போர் செய்ய, எங்களோடு
ஒத்தைக்காக எங்களோடு வாளோடு வாள் சண்டை போடுவதற்காக வாருங்கள் என்றார் கூக்குரல் விடுகின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையில் இருந்த 3 நபர்கள் பிறகு வருகின்றார்கள். ஆரம்பத்தில் அன்சாரி தோழர்கள் வரும் பொழுது அந்த முஷ்ரிக்கீன்கள் பார்த்து சொன்னார்கள், எங்களுக்கு சமமான எங்களுடைய கூட்டத்திலிருந்தே முஹம்மதை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொன்ன பொழுது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். கும் யா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். பிறகு உபைதத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகின்றார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷைபா என்ற அந்த எதிரி படையினுடைய அந்த தளபதியை அவர்களோடு போர் செய்கின்றார்கள், அவர்களோடு சண்டையிடுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உத்மா என்ற அந்த தளபதியோடு இங்கு சண்டையிடுகின்றார்கள். உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு தளபதியோடு சண்டையிடுகின்றார்கள். இப்படி 3 நபர்களும் சண்டையிட்டு இருக்கும் பொழுது ஆரம்ப நேரத்திலேயே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய எதிரிகளை வீழ்த்தி விடுகின்றார்கள், வெட்டி சாய்த்து விடுகின்றார்கள். அவர்கள் எதிரிகளை கொலை செய்து விடுகின்றார்கள். ஆனால் உபைத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய காயம் பட்டு எதிரிக்கும் மிகப்பெரிய ஒரு காயத்தை உண்டாக்கி அவர்களுடைய காலும் வெட்டுப்பட்டு அவர்கள் அங்கு களத்திலிருந்து தூக்கி செல்லப்படுகின்றார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த எதிரியினுடைய ஒரே ஒரு வீரர் மட்டும் தான் இருந்தார், அவரையும் தாக்கி அங்கு அவரையும் கொலை செய்து விடுகின்றார்கள். அந்த சண்டை முடிவடைகின்றது. பிறகு முஸ்லிம்களும் எதிரிகளும் இப்பொழுது களத்தில் நுழைகின்றார்கள். பத்ர் போர் துவங்குகின்றது. இதிலே இந்த பத்ர் போர் துவங்கி ஒரு நாள் முழுக்க நடக்கின்றது. அந்த நாள் முழுக்க நடந்த பொழுது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் அந்த போரில் நடந்தது. அல்லாஹ் சொல்கின்றான், பலா இன் தஸ்பிரு வ தத்தகு யஅதூகும் மின் ஃபௌரிஹிம் ஹாதா யும்திதுகும் ரப்புகும் பிஹம்ஸதி ஆலாஃபி மினல் மலாயிகதி முஸவ்விமீன். நீங்கள் பொறுமை காத்ததின் விளைவாகவும் நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டதின் விளையாகவும் அல்லாஹ் உங்களுக்கு 5000 மலக்குகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தான். ஒரு புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆயிரக்கணக்கான மலக்குகளோடு வலப்புறத்தில் இறங்குகின்றார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான மலக்குகளோடு முஸ்லிம்களுடைய படையை பலப்படுத்துவதற்காக இடது புறத்தில் அவர்கள் இறங்குகின்றார்கள். எதிரிகள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு அதிசயம் அங்கு நிகழ்கின்றது. முஸ்லிம்களுக்கும் அந்த அதிசயம் தெரிகின்றது. முஸ்லிம்கள் வாளை ஓங்கக்கூடிய நேரத்தில் அங்கு எதிரினுடைய தலை ஏற்கனவே உருண்டு விடுகின்றது. ஏனென்றால் மலக்குகள் அவர்களுடைய ஒரு காலை வெட்டுகின்றார்கள், மறு கையை வெட்டி அந்த போர்க்களத்தில் எதிரிகள் துவம்சம் செய்யப்படுகின்றார்கள். வேரோடு வேறாக அடிக்கப்பட்டு கொண்டே வருகின்றார்கள். அந்த எதிரி படையிலிருந்து 24 தளபதிகள், 24 தலைவர்கள், குறைஷினுடைய முக்கியமான அந்த தலைகள் எல்லாம் அங்கு உருண்டு செல்கின்றது. போர்க்களம் முஸ்லிம்களுக்கு சாதகமாகவே வந்து கொண்டிருக்கின்றது. முஷ்ரிக்கீன்கள் அவர்கள் திகிலடைந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் பயந்து அவர்கள் ஓட துவங்குகின்றார்கள். முஸ்லிம்களுடைய அந்த உயிர் பலியும் சரி, அவர்களில் ஷஹாதத்தை அடைந்தவர்கள் மிகவும் குறைவுதான். வெறும் 14 சஹாபாக்கள் தான் பத்ர் போரிலே உயிர் தியாகம் செய்கின்றார்கள். அதிலே 6 பேர் முஹாஜிரீன்கள், மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்த சஹாபிகள், 8 பேர் அன்சாரிகள். அவர்களுடைய இழப்பு என்பது மிகவும் குறைவுதான். ஆனால் எதிரிகளுடைய இழப்பில் 70 பேர் அங்கு கொல்லப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் நடப்பதற்கு முந்தைய நாள் ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மூத்த சஹாபிகளை காட்டி சொன்னார்கள், இந்த இடத்தில் நாளை இந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள் என்று சுட்டி காட்டினார்கள். அதே போல ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட அதே இடத்தில் அதே தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதே எதிரிகள் அங்கு வீழ்த்தப்பட்டார்கள். போர் நடந்து முடிகின்றது. முஸ்லிம்கள் சந்தோஷமாகி அவர்கள் ஷஹாதத்தை அஹத் என்ற அந்த முழக்கத்தை, அல்லாஹு அக்பர் என்ற நாரை தக்பீரை அவர்கள் ஒலித்துக் கொண்டே மகிழ்ச்சியில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுத்து விட்டான், இந்த இஸ்லாம் இந்த பூமியில் நிலைத்து நிற்கும் என்ற அந்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த எதிரிகளுடைய எல்லா பிரேதங்களையும், அங்கு கொல்லப்பட்ட அத்தனை தலைவர்களுடைய அந்த பிரேதங்களை எல்லாம் காலோடு காலாக இழுத்து கொண்டு அந்த பத்ருடைய கிணற்றில் தூக்கி எறிகின்றார்கள். ரசூலுல்லாஹ் அந்த கிணற்றில் நின்று பார்த்து சொன்னார்கள், ஏற்கனவே என்னுடைய இஸ்லாமிய போதனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இவ்வளவு துன்பமான நிகழ்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது, எங்களோடு மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம். அல்லாஹ் எங்களுக்கு வாக்களித்ததை கொடுத்து விட்டான், உங்களுக்கு வாக்களித்ததை அல்லாஹ் கொடுத்து விட்டானா என்று கேள்வி எழுப்பினார்கள். பிறகு அந்த போர் முடிவிட்டு
சஹாபாக்களுக்கு கனிமத் பொருட்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டது. அந்த போரில் நடந்த ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூறி முடித்துக் கொள்ளலாம். அபூ ஜஹல் என்ற மிகப்பெரிய கொடுங்கோல், அந்த மிகப்பெரிய கொடுமைப்படுத்திய ஒரு மோசமான மனிதனை கொன்ற இரு சிறுவர்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். முஆத், முஅவ்வித் என்ற இரு சிறுவர்கள் போர்க்களத்தில் நுழைந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா மாமா, அபூ ஜஹல் என்ற மனிதர், அபூ ஜஹல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் எங்கே இருக்கின்றார், அவரை எனக்கு காட்டுங்கள் என்று அந்த இரு சிறுவர்கள் போர்க்களத்தில் குதித்து அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், எதற்காக காட்ட வேண்டும் என்று. அபூ ஜஹல் என்ற ஒரு மனிதர் மக்காவில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹிவை திட்டிக் கொண்டே இருந்தாராம். எனவே நாங்கள் வாக்குறுதி அளித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம், நாங்கள் சத்தியம் செய்து வந்திருக்கின்றோம், அபூ ஜஹலை ஒன்று நாங்கள் கொள்வோம் அல்லது நாங்கள் ஷஹாதத்தை அடைவோம் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இரண்டு சிறுவர்கள் முஆத், முஅவ்வித் சொல்லிக்கொண்டு பிறகு அபூ ஜஹலை காண்பிக்கின்றார்கள். அந்த சஹாபி காண்பிக்கப்பட்ட அபூ ஜஹல் ஒரு குதிரையில் வேகமாக வந்து கொண்டிருக்கின்றார். அதிலே முஆத் என்ற சிறுவர் ஆரம்பத்தில் குதிரையினுடைய காலை வெட்டுகின்றார். குதிரை சாகின்றது. அபூ ஜஹல் அங்கு விழுகின்றார். அபூ ஜஹலினுடைய வேகமாக பாய்ந்து அபூ ஜஹலை தாக்குகின்றார் அந்த முஅவ்வித் என்ற அந்த சிறுவர். பிறகு இரு சிறுவர்களும் அபூ ஜஹலை கொள்கின்றார்கள். அங்கு குற்றுயிராக கிடைக்கின்ற அபூ ஜஹலை அவர் கொல்லப்படக்கூடிய அந்த சமயத்தில் அவர்களுடைய மகனான இக்ரிமா அவர்கள் பார்த்த அந்த இரண்டு சஹாபிகளை, சிறிய சஹாபிகளை முஅவ்விதை வந்து தாக்குகின்றார்கள். பிறகு அங்கிருந்து தூரப்படுத்துகின்றார்கள். இந்த இரு சிறுவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌன் என்று அழைக்கப்பட்ட அபூ ஜஹலை கொல்ல அவர்கள் தான் முன்வந்தார்கள். அந்த துணிந்த அந்த போர்க்களத்தில் செய்த அந்த வீர போர்க்கள சண்டையையும் நாம் இங்கு பார்க்கின்றோம். பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னார்கள், அபூ ஜஹலை நீங்கள் எடுத்து வாருங்கள், அபூ ஜஹல் எங்கு இருக்கின்றார் என்று பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரெல்லாம் முடிந்த பிறகு சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் பார்க்கின்றார்கள். சடலங்களுமாக பிரேதங்களுமாக அங்கு எல்லாம் கிடந்த பொழுது ஏதோ ஒரு ஓரத்தில் அபூ ஜஹல் குற்றுயிராக கடந்தான், இன்னும் உயிரோடு தான் இருந்தான். பிறகு அங்கு போய் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலை பார்த்து உரையாடல் நடந்த சில சம்பவங்களும் அங்கு இருக்கின்றது. அபூ ஜஹல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னான், யார் வை அல் கனம் கத் இர்தகைத முர்தகி ஸஅபன், நீ மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகின்றாய், ஆடை மேய்க்கக்கூடியவனே, கொலை செய்யப்படக்கூடிய நேரத்தில், உயிர் பிரிக்கின்ற நேரத்தில் கூட அவனுடைய அந்த அகங்கார பேச்சை நாம் பார்க்கின்றோம். அபூ ஜஹல் சொல்கின்றான், ஆட்டை மேய்க்கக்கூடியவனே, என்னை நீ தூக்கி செல்ல போகின்றாயா என்ற இப்னு மஸ்ஊத் பார்த்து அந்த குற்றுயிராய் கிடைக்கின்ற அபூ ஜஹல் பேசுகின்றான். ஏன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள் என்பது ஒரு வரலாறு. மக்காவில் இருக்கும் பொழுது அர் ரஹ்மான் சூரா இறங்குகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இதை காபாவில் ஓதி காட்டுவதற்காக யார் முன் வருகின்றார்கள்? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ஒரு பலகீனமான ஒரு சஹாபி, ஒரு மாற்றுத்திறனால ஒரு சஹாபி. அவர்களுடைய கால் மிகவும் ஒரு பலகீனமானது. அவர்கள் காற்றடித்தால் விழக்கூடிய அளவிற்கு மிகவும் பலகீனமான சஹாபி. அந்த சஹாபி தான் முன் வருகின்றார்கள். 3 முறை ரசூலுல்லாஹ் மீண்டும் மீண்டும் அதையே கேட்கின்றார்கள். அர் ரஹ்மான் சூராவை அந்த குறைஷி தலைவர்களிடத்தில் போய் ஓதி காண்பிக்க யார் வருகின்றார்கள்? மீண்டும் மீண்டும் எழுத இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை பார்த்து சொன்னார்கள், நான் வருகின்றேன், நான் ஓதி காண்பிக்கின்றேன். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்ற அவர்கள் அர் ரஹ்மான் சூராவை ஓதி காட்டுவதற்காக அங்கு போய் காபாவில் சத்தமாக ஓதுகின்றார்கள். அபூ ஜஹல் எல்லா தலைவர்களும் வந்து விடுகின்றார்கள். அபூ ஜஹல் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வேகமாக அறைந்தான். அடித்த அடியில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுகள் கிழிந்து ரத்தம் வழிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே ரசூலுல்லாஹினுடைய சபைக்கு வருகின்றார்கள். பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலேயும் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், ஏற்கனவே நான் சொன்னேனே, குறைஷி தலைவர்களிடத்தில் போய் இதை ஓதி காண்பிக்க வேண்டும், வேண்டாம் வேண்டாம் என்று நான் சொன்னேன், நீங்கள் தான் சென்றீர்கள் என்று. அந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிரித்துக் கொண்டே வருகின்றார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு புரியவில்லை, ஏன் சிரிக்கின்றீர்கள் என்று ஜிப்ரீலை கேட்ட பொழுது, மிக விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், அந்த சிரிப்பிற்கான காரணம் தான் பத்ரிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ ஜஹலுடைய தலையை தனியாக வெட்டி அதை தூக்க முடியாமல், அந்த அளவுக்கு பலகீனமான ஒரு சஹாபி, அதை தூக்க கூட முடியவில்லை. பிறகு அம்பினால் அவருடைய காதில், அபூ ஜஹலுடைய காதில் அந்த அம்பை குத்தி அதை அப்படியே இழுத்து கொண்டு வருகின்றார்கள். அப்படியே அதை பார்சல் கட்டி
அந்த அபூஜஹலுடைய தலையை அப்படி இழுத்துக் கொண்டே வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த தலையை போய் காட்டுகின்றார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் மிகவும் மோசமானவன். மூசாவினுடைய ஃபிரௌனை விட இந்த உம்மத்தினுடைய ஃபிரௌனான இந்த அபூஜஹல் மிக மோசமானவன் என்று அந்த சபையில் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பத்ர் போர் முஸ்லிம்களுக்கு சாதகமாகவும் இந்த உலகத்தில் அசத்தியத்தை வேரோடு அழித்து வேரோடு பிடுங்கி சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக அந்த சொச்சமான 313 சஹாபாக்களை கொண்ட அந்த போர். எனவே நாம் வருடந்தோறும் அவர்களுடைய பெயர்களை நினைவு கூறுவதற்காகவும் அந்த மகத்துவமான அந்த போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களின் புனிதத்தன்மையையும் நாம் நினைவு கொள்வதற்காகவும் தான் இந்த தினத்தில் 17ஆம் பிறையில் இந்த பத்ர் போர் நடந்த இந்த சமயத்தில் நாம் அவர்களுடைய பெயர்களை வாசித்து நம்முடைய தேவைகளையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் இடத்தில்